வெல்கம் பேக் டு ஜகாவைசு சேனல். பார்த்தீங்கன்னா நம்ம வந்து உங்கள் எல்லாத்துக்கும் தெரியும், நம்ம சென்னையிலேருந்து வந்து இதோட நம்ம 2வது வீட்டுக்கு வந்திருக்கோன்றது. இதுக்கப்புறமா நாங்கள் காலி பண்ண போகிறோம். என்ன ரீசன்றது பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த வீடியோ முடியும் போது உங்களுக்கே தெரியும். ஏன்ப்பா இவ்வளோ கிட்ட வர? க்ளோஸ் அப்பு பயங்கரமாக இருப்பேன். பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து எப்படி சொல்கிறது, நம்ம ஒரு வீட்டை விட்டு நம்ம வீடு காலி பண்ணி போகும்போது அந்த திங்ஸ் எல்லாம் ஏறங்கட்டி நம்ம திருப்பி அந்த வீட்டில் போய் ஃபிட் பண்ணுறதுக்குள்ள உண்மையிலே வந்து நம்ம வந்து நம்ம வாழ்ந்த வாழ்க்கைக்கு என்னடா இது பார்த்தா எல்லாம் குப்பையாக தான் இருக்குது. சத்தியமாக நம்ம வந்து எதையுமே சேர்த்து வைக்கல, நம்ம இந்த வெறும் இந்த குப்பையை தான் சேர்த்து வச்சுருக்கோம். பார்த்தீங்களா, இந்த மாதிரி குப்பையை தான் சேர்த்து வச்சுருக்கோம். அந்த மாதிரி தான் வீடு ஃபுல்லாக நம்ம கூட்டி என்னதான் நம்ம வந்து நம்ம என்னதான் பண்ணாலும் கூட்டி எடுத்தால் நம்ம குப்பையாக தான் இருப்போம். ஸோ அதை தான் சொல்ல வந்து தத்துவம்லாம் எதுவும் இல்லை. சரி, மன்னிச்சிடுங்க சரிங்களா. என் பொண்ணு இன்னைக்கு தான் வந்து அதிசயமாக அது வேலையெல்லாம் செஞ்சுட்டு இருக்கு. தம்பியை நான் அப்போவே சொன்னேன், இதே கொஞ்சம் முன்னாடியே வந்துடுறா, நம்ப மாட்டாங்கன்னு சொல்லி ஃபுல்லாக வேலை செஞ்சு பாதி முடிச்சதுக்கப்புறம் வந்து நின்றுட்டு வீடியோ எடுத்துட்டு இருக்காப்புல. இன்னும் நீங்கள் பார்ப்பீங்க, நாங்கள் எல்லாத்தையும் ஏற்றி கொண்டு போய் ஏறங்கட்டி எல்லாத்தையும் நான் ஒரு புது வீடாக மாற்றி வைக்கும் போது தான் உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு. ஸோ இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி எல்லாரும் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுறீங்க. பார்த்தீங்கன்னா நம்ம 8 லட்சம் பேர் வந்துட்டீங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்குது. அவர் பார்த்தீங்கன்னா தலையில் சொல்லி ஆரம்பிச்சிட்டாங்க, அக்கா இப்போ பேச ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்படிலாம் இல்லை, கொஞ்சம் வேலையில் நடந்துட்டுருக்கு. வெயிட் பண்ணுங்கள். நான் எதுக்காக வந்து ஷிஃப்ட் பண்ணுறோம் அப்படின்றதுக்கான ரீசன் வந்து போக சொல்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப கலைப்பாக இருக்காங்க. ஸோ கட்டி போட்டு கொடுத்துடலாம். ஏன் இந்த அடுக்கு இந்த கந்தவளமாக இருக்குதுன்னா அதுதான் புது வீடு சொன்னேன் இல்லைங்களா, அதனால் ஒரு வாரமாக கழுவல. ஸோ அதனால் வந்து டீ வச்சு முடிச்சதுக்கப்புறம் நாங்கள் எல்லாத்தையும் ஒட்டுக்கெல்லாம் கழுவிட்டு நாங்கள் புதுசாக காட்டுறோம். பாருங்கள், ஒரு காலையில் இன்னும் குளிக்கல, இன்னும் சாப்பிடல. பார்த்தீங்கன்னா எல்லாமே செஞ்சு வச்சதோட அப்படி அப்படியே நிற்கிது. இது பார்த்தீங்கன்னா இதெல்லாம் நம்ம இன்னும் அன்பாக்ஸே பண்ணலை. எல்லாமே இருக்குது, நான் இன்னும் சாப்பிடல, பசிக்குது. பார்த்தீங்கன்னா இப்போ தான் போய் ஸ்நாக்ஸ்லாம் வாங்கிட்டு வந்து உள்ளே வச்சுருக்கோம். ஆனால் அவங்களுக்கு என்னென்னலாம் பிடிச்சிருக்கோ வாங்கிட்டு வந்திருக்காங்க. சத்தியமாக எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. எனக்கு இது உனக்கு பிடிக்குமா? உனக்கு பிடிக்கும். நான் தான் வாங்கினேன். பசி, அவ்வளோ பசிலையும் நான் பப்ஸு தான் வாங்கிட்டு வர சொன்னேன். சிக்கன் பப்ஸு. அவங்கள கூப்பிடுங்க. நான் சிக்கன் பப்ஸ் வாங்கி அந்த அக்கா பார்சல்லாம் பண்ணிட்டாங்க. பார்சல் பண்ணதுக்கு அம்மா சிக்கன் ரோல் தான் கேட்டாங்கன்னு சொல்லி அவளுக்கு பிடிக்கும்டா. அது எல்லாத்தையும் மாத்திட்டா பாருங்க, நான் கூட கன்ஃபியூஸ் ஆயிட்டேன். இல்ல இதுல 2 அது 2 சுத்தமா எனக்கு புளி கூட பிடிக்காது. எனக்கு அவங்க மட்டும் வாங்கிட்டு வரலையா நீங்க? சரி போங்க. அது இல்லாம பாத்தீங்கன்னா வயசு வந்து மிரர்லாம் தொடச்சிட்டு இருக்குது. எதுக்கு காலி பண்ற வீட்டுல போயிட்டு இந்த பிள்ளை இத்தனை வேலை பண்ணுறதுன்னு எனக்கும் தெரியல. எனக்கு அங்க புது வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் எல்லாத்தையும் கிளீன் பண்ணா பரவாயில்ல. சரி, வயசு வந்து ஹெட்ஃபோன் எடு. பப்ஸை யாரு ரோலா மாத்த சொன்னாங்க? ரோல் தான் நல்லா இருக்கும். போமா, உனக்கு நல்லா இருக்கும் பாப்பா. உனக்கு நல்லா இருந்தா அது உனக்கு மட்டும் வாங்க பாப்பா. எனக்கே பாப்பா நீ வாங்குற. காலையில பசியோட இருக்கேன் பாப்பா. நானு எங்க பாப்பா சாப்பிட முடியுங்க? வீடு ஃபுல்லும் குப்பையா இருக்குது. எங்க உட்காந்து சாப்பிட சொல்ற? சரி, ரோல் எங்க வச்சு சாப்பிடுவேன்? எல்லாமே கண்டென்ட்டா? நான் கேக்குறேன், என்னதான் நினைச்சு பாத்ரூம் போயிட்டு வெளில வந்தா கண்டென்ட், வீட்டு விட்டு வெளில போனா கண்டென்ட், துணியை துவைச்சா கண்டென்ட், பாத்திரம் கழுவினா கண்டென்ட், வீடு கூட்டினா கண்டென்ட், வீடு கிளீன் பண்ணா பரவாயில்ல, டிவி பார்த்தா கண்டென்ட். அவங்க கிரவுன் GRW என்ன தம்பி? க்ரௌன். எதுக்கு அது? கிரீடம் க்ரௌன்னா. இன்னைக்கு நான் கிளம்புறத வந்து நான் வீடியோ எடுக்கிறேன். ஆமா, அப்ப அதேதான் நானும் வந்து வீடு நான் காலி பண்றத வீடியோ எடுக்கிறேன். இது என்ன இருக்குது? எல்லாமே பண்றதே நான் புதுசாக பண்ணிட்டு நானும் அதை தானே பண்ணேன். ஸோ பிடிக்கிறவங்க பாருங்க, பிடிக்காதவங்களும் பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. நீங்க எப்படி திட்டினாலும் நீங்க ஃபுல்லா பார்த்து திட்டுறீங்க, அதுவே ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பேட் கமெண்ட்ஸ் பண்ணாலும் அப்படி நினைச்சுப்பேன். அப்ப இந்த வீடியோ ஃபுல்லா பார்த்துட்டு தான் திட்டுறாங்க எல்லாரும். பாத்தீங்கன்னா அந்த ஒரு வீடியோ ஃபுல்லா பார்த்துட்டவங்க நீங்க சரி, இந்த வீடியோ ஃபுல்லா பார்த்தவங்களும் கீழே வந்து கமெண்ட்ல சொல்லுங்க, நான் சொல்லுவேன். பாடாதே, நீ ரொம்ப அழகா பாடுறன்னு காப்பிரைட்ஸ் ஆயிடும். கொஞ்சம் ப்ளீஸ் கொஞ்சம் அமைதியா இரு.
பாத்தீங்கன்னா அந்த வீடியோ ஃபுல்லா பார்த்துட்டு ஒருத்தர் வந்து இதுல ஒண்ணுமே இல்லை, ஏதோ நீ வேற ஃபுல்லா வேற பார்க்க சொல்லிட்டு நான் வேற ஃபுல்லா பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்லுவாரு ஒருத்தர் கமெண்ட்ல. இருந்தாலும் நல்லா இருக்கும் கேட்கறதுக்கு. ஃபுல்லா பார்த்துருக்கீங்களா, ஃபுல்லா பார்த்துட்டு திட்டுறீங்க, அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்பயும் ஃபுல்லா பார்த்துட்டு எதெல்லாம் நாங்க மாத்திக்கணுமோ அதெல்லாம் நீங்க கண்டிப்பா சொல்லுங்க, மாத்திக்கிறோம். வீடியோ மட்டும் மாத்த மாட்டேன், எப்பயுமே நான் தான் வருவேன். அக்கா என்னக்கா இன்னமா காலி பண்றீங்க வீட்டை? இல்ல புது வீட்டுக்கு வந்துட்டோம், அதுக்குள்ள வந்துட்டோமா? வந்துட்டு புதுசா ஃபிட் பண்ணி எல்லாத்தையும் மாட்டிட்டு இருக்கேன். என்ன சொல்றது இப்போ, ரொம்ப நேரம் இது நம்ம வந்து கொசுவலை போட்டிருந்தோம் இல்லைங்களா. இந்த கொசுவலை பார்த்தீங்கன்னா நான் எதுக்காக போட்டேன்னா, நம்ம இருக்கிறதே பார்த்தீங்கன்னா ஒரு அவுட்ரு, அதாவது நான் இருக்கிறது நம்ம வீடு சுற்றிலாம் அதிகமாக இல்லை, கொஞ்சம் அங்கங்கே தான் இருக்குது. ஸோ பூச்சிப்பட்டு எல்லாம் வாழ்கிற இடத்துல தான் நாங்களே வந்து இருக்கிற மாதிரி அங்கங்கே தான் வீடு இருக்கும். அதனால பார்த்தீங்கன்னா இந்த சைடு பார்த்தீங்கன்னா எந்த பூச்சி வரக்கூடாதுன்றதுக்காக தான் நான் இந்த கொசுவலை போட்டேன். சப்போஸ் நீங்கள் யாராவது இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உங்கள் வீட்டுக்கு ஏதாவது தேவைப்பட்டதுன்னா நான் என்னோட கான்டாக்ட் நம்பர் நான் கீழே கொடுக்குறேன், கண்டிப்பாக இந்த மாதிரி போட்டு வச்சுக்கோங்க. இதுலேயே வந்து நிறைய குவாலிட்டி வைஸ் இருக்குது. நான் வந்து போட்டிருக்கிறதுக்கு எந்த ஒரு பூச்சியும் கழிச்சிட்டு உள்ளே வர முடியாது, அந்த மாதிரி போட்டிருக்கேன். இது ஏன் இப்போ கழட்ட முடியும்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஓஸ் அதாவது இதுக்கு நான் கொடுத்துருக்கேன் பார்த்தீங்களா, இது உள்ளே விட்டுருக்கோம், இது இப்போ எல்லாமே ஃபிட் பண்ணியாச்சு, திரும்பி இதெல்லாம் பண்ண முடியாது. ஸோ அதனால் ப்ரொமோஷன் சொல்ல வரல மக்களே, இது நம்ம கண்டிப்பாக தேவைப்படும். அதுக்கு தான் இப்போ கழட்ட முடியாதனால பார்த்தீங்கன்னா ஈர துணி வச்சு இது தேய்ச்சிட்டு இருக்கேன். இந்த மாதிரி நான் அழுக்கு பண்ணுவேன், எல்லாம் அழுக்கெல்லாம் வந்துட்டு ஈர துணி தேய்க்க வருது. காலையிலேருந்து இல்லை மதியத்துலேருந்து அவ்வளோ வேலை செஞ்சுட்ருக்கோம். உண்மையிலே வந்து ஒரு பாராட்டக்கூடிய ஒரு மனிதர். அதாவது ஒரு வீட்டில் வந்து ஒரு வீடுனா அது இப்படி தான் இருக்கணும்னு சொல்லி அவ்வளோ பர்ஃபெக்டாக வந்துட்டு அக்கா இதை மாற்றுங்க அக்கா அதை மாற்றுங்கக்கா. நம்ம வீடு ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா வீட்டில் காலி பண்ணல. ஸோ நம்ம இருக்கிற வீட்டில் தான் நமக்கு க்ளீன் பண்ணிட்டு இருக்கோம். ஃபர்ஸ்டெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி லைட்லாம் எதுவுமே ஆமாம், ஃபர்ஸ்டெல்லாம் எங்கள் வீடு பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு திங்ஸ் கொஞ்சம் அதிகமானாலும் ரொம்ப அப்படியே எப்படி சொல்றதுன்னா ஸ்டோர் ரூம் மாதிரி இருக்கும். இப்பதான் எது கிச்சன், எது ஹால், எது பெட்ரூம். ஆமா, அப்படி வீடா இருக்குன்னா அதுவும் ஒரு பையன் வந்து இந்த அளவுக்கு மாத்த முடியுமானா? நானா சூப்பரா என்ன சொன்னீங்க? நானா சூப்பர்டான்னு சொன்னேன். கரெக்டு தானே? கரெக்டா? எமோஷனலா? ஓ எனக்கு இப்போ கிளிக் ஆயிடுச்சு. நானா அவனுடைய படத்தோட டைட்டில் தம்பி அது என்ன வச்சிருப்பீங்க முன்னாடி? நானாவுடைய நானா வழங்கும் சொல்லுடா, நானா வழங்கும் உன் படத்து பேரை சொல்லு. நானா பிரசன்ஸ் சர்வநிலம். பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃபிலிம் எடுத்திருக்காப்ல. தம்பியோட டீசர் வந்து வெளியிட்டாச்சு. ஸோ படம் வரப்போகுது, கண்டிப்பா எல்லாரும் பாருங்க. ரொம்ப அருமையான பையன், வீடு வந்து பாருங்க அவ்வளோ பொறுப்பான பையன். அக்கா வீட்டவே இப்படி மாத்துங்கன்னு சொல்ல போனா எங்களோட பீரோ மேல ஃபுல்லா பாத்தீங்கன்னா எங்களோட பீரோ ஃபுல்லா வந்து துணியா இருந்தது. இன்னைக்கு எல்லா துணியும் எடுத்து இவ்வளவு கட்டப்பை பார்த்தேன், இவ்வளோ கட்டப்பை நிறைய துணிங்க தான் இருந்தது. ஸோ கட்டப்பை என்ன கீழே கமெண்ட்ல பண்ணுங்க. நம்ம வீட்டில் எல்லா லாஸ்ட்டாக நாங்கள் வாங்கின சரவணா ஸ்டோர் கட்டப்பையும் இருக்கு. ஸோ இது எல்லாமே கட்டப்பை தான். இதில் எல்லா துணியெலாம் இருந்து இன்னைக்கு ஃபுல்லாக ஒதுக்கிட்டேன். இன்னைக்கு எவ்வளோ வேலை பார்த்துருக்கோன்றது மட்டும் பாருங்க. இது ஃபுல்லு நம்மளுடைய சேலைகள்லாம் இங்கே இருக்கு. பாதி சேலை துணி எல்லாத்தையும் பிரிச்சாச்சு. ஸோ ஓரளவுக்கு என்னால் முடிஞ்ச வரைக்கும் எல்லாமே நீட் பண்ணிட்டு, இதெல்லாம் வைஷோ ட்ரெஸ் தான் அதிகமாக இருக்கும். சேலை எல்லாத்தையும் பிரிச்சாச்சு. ஸோ இந்த ரூமுமே வந்து இந்த அளவுக்கு ஒதுக்கி கொடுத்துட்டு அதனால நானும் கொஞ்சம் நானும் தான் ஃபுல்லாக வேலை செய்கிறேன். இருந்தாலும் வந்து என் பொண்ணு கூட வந்து அந்த அளவுக்கு எதுவுமே செய்யலை அப்படின்னு சொல்ல முடியாது. அதுவும் பார்த்தீங்கன்னா இந்த 2 மிரர்லாம் தொடச்சி கொடுத்துச்சு வைஷு. விஷ்ணு பார்த்தீங்கன்னா அப்பப்போ வந்து தலையை காட்டிட்டு என்னை vlog எடுக்கிறது, அப்பப்போ வீடியோஸ்லாம் எடிட் பண்ணி கொடுத்துட்டு இருக்கிறது எல்லாமே விஷ்ணு தான் பார்த்துட்டு இருக்கேன். அதாவது கேமராமேன் என் தம்பி எல்லாமே அவர் பார்த்துட்ருக்காரு. ஸோ எங்கள் வேலையெல்லாம் இது பார்த்துட்ருக்கோம். இன்னும் பார்த்தீங்கன்னா வேலை முடியல, இது எல்லாத்தையும் யோசல் பண்ணணும். இப்போ மணி பார்த்தீங்கன்னா கரெக்டாக இன்னைக்கு வர படத்துக்குலாம் போகணும்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தான். படத்துக்கு தெரியலடா தம்பி, அது நான் 6 மணிக்கே முடிவு பண்ணேன். இல்லை வேலை முடியல, நாங்கள் வேணும்னே பண்ணலை. இது நாங்கள் ஃபஸ்ட்டு ஐடியாவே இல்லை. அப்புறம் வந்துட்டு நானாக தான் வந்துட்டு அக்கா பண்ணிடலாம் அக்கா அப்படின்னு சொன்னதுனால
ஸ்டார்ட் பண்ணோம். ஏன்னா எனக்கு ஒரு பெரிய சப்போர்ட் பண்ணனால இன்னைக்கு நான் தனியா இவ்வளவு தூரம் பண்ணிருக்கவே முடியாது. என்ன தம்பி சொல்றேன்? கரெக்ட். பாத்தீங்கன்னா லைட் நம்மளுடைய இதாவது நம்மளோட இது வந்து நம்ம கிச்சன் ரூமுக்கும் இங்க ஒரு லைட்டு, அங்க ஒரு லைட்டு, நம்ம தலைக்கு மேல ஒரு ஃபேனு எல்லாம் போட்டாச்சு. அப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம பெட்ரூம்லயும் பாத்தீங்கன்னா 2 லைட் போட்டிருக்கோம். இங்க ஒரு லைட் போட்டிருக்குமா, இங்க ஒரு லைட் போட்டிருக்குமா, அந்த பக்கம் அங்க ஒரு லைட் போட்டிருக்குமா. இனிமேல் லைட்டிங் இல்லைக்கா நீங்க சொல்லவே முடியாது. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஹால். ஹாலில் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு லைட்டு, அங்கே ஒரு லைட்டு, ஃபோட்டோஸ்லாம் மாட்டி, இப்போ அங்கே ஒரு லைட்டு, இங்கெல்லாம் ஃபோட்டோஸ்லாம் வச்சு டைமிங் கூட தெரியலையே எத்தனையே. பார்த்தீங்கன்னா இப்போ தம்பி எல்லாத்தையும் இங்கே நீட் பண்ணி வச்சுட்டு நானாக தான் பண்ணலாம். எல்லாம் நீட் பண்ணி வச்சுட்டு அயன் பண்ணுறதுக்கு இங்கே இது வந்து விஷ்ணுவோட இடம். இது விஷ்ணு கூடி சீக்கிரத்தில் பார்த்தீங்கன்னா மேல் மாடியில் வந்து டென்ட் போட்டு கொடுக்க போகிறோம். ஏதாம்பி? ஆமாம். நானாக பார்த்தா இப்போ நெக்ஸ்ட்டு அங்கே க்ளீன் பண்ண போயிட்டேன். உண்மையில வந்துட்டு வீட்டுக்கு இப்படி ஒரு புள்ள, அதாவது புள்ள பையன், பொண்ணு கூட இல்லை பையன் வந்து இப்படியும் கூட பண்ணலாம். ஆனா எனக்கே வந்து சத்தியமா சொல்றேன் தம்பி, எவ்வளவு தூரம் நான் பண்ணிக்க மாட்டேன். ஒரு ஐடியா நம்ம செய்யாத ஒரு 2வது விஷயம், ஒரு ஐடியா கொடுக்கறது. எப்படி இந்த உனக்குள்ள இந்த ஞானம் யார் அம்மா ஊட்டிய பாலா, இல்ல அப்பா ஊட்டிய அறிவா, இல்ல யார் உனக்கு இந்த மாதிரி ஞானத்தெல்லாம் கொடுத்தாங்க? ப்ளீஸ் உனக்கு என்னுடைய சார்பாக, சரி உன்னுடைய சார்பாக என்னுடைய ஃபாலோஸ்க்கெல்லாம் ப்ளீஸ் கொஞ்சம் சொல்லுங்க. உன்ன மாதிரி பசங்க நிறைய பேர் பார்த்துட்டு இருப்பாங்க. ஸோ நேற்றெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டில் வந்து வீட்டை போய் காட்டுறேன், கண்டிப்பாக காட்டுறேன். வீடே கோவிலாக வச்சிருக்கான். வீட்டுக்குள்ள என்ன விஷயம் நீ போனதுல இல்லை, வீட்டுக்குள்ள உள்ள போய் பாரு, வீடு ஃபுல்லா பார்த்தீங்கன்னா அப்படி கோயிலுக்கு உள்ள நான் போகும்போதே கோயிலுக்குள்ள போன மாதிரி ஒரு ஃபீல் கிடைச்சிது. ஸோ என் வீடே இப்போ அப்படிதான் இருக்குது. நேற்றுல விளக்கெல்லாம் கழுவி அந்த விளக்கவே அழகா டிசைன் பண்ணிக்கிறான். எப்படா இது சொல்லப்போனா இந்த வீட்டுக்கு இந்த அலங்காரம் பண்ணது கூட பாத்தீங்கன்னா வைஷ்ணவ வந்து வேலை வாங்கினதே, அதாவது நானா நம்ம பக்கத்துல இருக்கிற பொருளை சுத்தமா வச்சுக்கிட்டாலே வீடு அழகா இருக்கும். அது குடிசை வீடா இருந்தாலும் சரி, நான் பெயிண்ட் அடிக்காம ரொம்ப பழைய வீடா இருந்தாலும் சரி, எடுத்த பொருளை எடுத்தட்டுல வச்சுக்கிட்டு நம்ம கரெக்டா யூஸ் பண்ணோம்னா யாரு வந்தாலும், இப்ப யாரு வீட்டுக்கு வந்தாலும் முதல்ல ஒரு நல்ல இம்ப்ரெஷன் வரணும். ஸோ அந்த இம்ப்ரெஷன் தான் நம்ம எடுத்துட்டு வரணும். இன்னடா வீடு இப்படி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு வரக்கூடாது. எந்த வீட்டு மனுஷாலுங்களா இருந்தாலும் ஆமா. ஸோ நம்ம வீடு வந்து அவங்களுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனா இருக்கணும். வீடுனா இப்படிதான் இருக்கணும், ஹால்னா இப்படிதான் இருக்கணும், கிச்சன்னா இப்படிதான் இருக்கணும், எடுத்த பொருளை எடுத்த இடத்துல தான் இருக்கணும், பூஜை ரூம்னா இப்படிதான் இருக்கணும். இப்படி அதாவது வாழ்க்கை சில விஷயத்துல இப்படிதான் வாழணும்னு சொல்லுவாங்க. அதே மாதிரிதான் சில விஷயத்துக்கு நம்ம இப்படிதான் இருக்கணும். ஸோ அப்பதான் உங்களுக்கு அந்த பெர்ஃபெக்டான ஒரு டிசிப்ளின் எடுத்துட்டு வரும். கண்டிப்பா இதெல்லாம் வந்து கத்துக்க லைஃப் நல்லா இருக்கும். பாத்துற காலுக்கெல்லாம் விழுந்துச்சு போ. சரி நல்லா இல்ல. என் தங்கச்சியும் சீக்கிரமா உருப்பட்டுருவா. நான் இப்ப கால்ல விழுந்தேன். நல்லா இருக்கு. அதெல்லாம் அப்போ ஆட்டோமேட்டிக்கா கவர் ஆயிடும். பாத்தீங்கன்னா இப்போ வந்து வீடு நான் பாருங்க, திரும்பி பாருங்க வீடு நல்லா இருக்குல்ல, பளிச்சுன்னு இருக்கு. பாத்தீங்கன்னா அந்த நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நம்ம ஒயிட் பாஸ்டா பண்ணும்போது கலர்ஃபுல்லா பண்ணலாம் வீட்டுக்குள்ள. நீங்களே ஏதாவது கலர்ஸ்லாம் அக்கா நீங்க ஏதாவது சூஸ் பண்ணி சொல்லுங்க, இந்த மாதிரி கலர்ஸ்லாம் போட்டா நல்லா இருக்கும் அப்படின்றது நீங்க எனக்கு சொல்லுங்க. நாங்க அதுக்கப்புறம் அதையும் நாங்க பண்ண போறோம். தம்பி கலர்ஸ்லாம் அடிக்க போறோம்ல தம்பி, அப்போ இன்னும் மிரட்டலா தோறணும், அப்படி பிரைட்டா இருக்கணும். அப்படி பண்ண போறோம். எங்க வீடு கூட நீங்க பாத்தீங்கன்னா பெயிண்ட் அடிக்காம ஒரு மாதிரி தான் இருந்தது. நான் உள்ள வேர்ட்ஸ் காட்டல. இது வந்து எங்களோட காட்டு சார் கொடுத்தது, கேரளா சார் கொடுத்தது. திருப்பு அது காட்டுங்க. ஏன் காட்டு என்னது? ஓ ஸோ எங்க வீடு கூட பெயிண்ட் அடிக்காம இப்படிதான் இருக்கும். நான் வந்து சரி எப்படி பண்ணா வீடு இன்னும் நல்லா இருக்கும் அப்படி யோசிச்சு தான் சரி இந்த கதவுக்கெல்லாம் மஞ்சள் குங்குமம் எல்லாம் வைப்பாங்க பாத்தீங்களா, ஸோ அந்த மாதிரி வச்சு பார்க்கலாம் எவ்வளவு அழகா இருக்குன்னு. நெக்ஸ்ட் இதை முடிச்சுட்டு நம்ம அங்கதான் போறோம் நம்ம. ஓகே, வெறும் வாசப்படி மட்டும் தான் வச்சேன், அதுவே ரொம்ப அழகா இருக்கு. லைட் போட்டுருக்கோம் சொல்ல. ஆமா, அதோ இங்க ஒரு லைட் போட்டுருக்கோம். இங்க ஒரு லைட், அது இருந்த லைட் தான். இங்க வந்து ஒரு லைட் அது வந்து நாளைக்கு ஃபிக்ஸ் பண்ணிடுவோம். அது நாளைக்கு ஃபிக்ஸ் பண்ணிடுவோம். அது போக நம்ம வீட்டுக்கு வெளிய ஒரு லைட், எல்லா பக்கம் இங்கேயே லைட். ஸோ நீங்க புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம்னா, அம்மா செய்வாங்க, அப்பா கிளீன் பண்ணுவாங்க, அம்மா கடைக்கு போயிட்டு வந்துருவாங்க, வீட்டு எல்லாம் கிளீன் பண்ணிடுவாங்க அப்படி சொன்னேன். வீட்டுல அம்மா அப்பா இல்லைன்னா கூட நீங்க இருக்கீங்கன்னா வீடு அப்படி வச்சுக்கணும். ஏன்னா அம்மா அப்பா வந்து ரெஸ்டே இல்லாம தினமும் செய்யறாங்க. நம்ம ஸ்கூல் போறோமோ, காலேஜ் போறோமோ, வேலைக்கு போறோமோ, சாட்டர்டே சண்டே மட்டும்தான் நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ நமக்கு கிடைச்ச டைம்ல வீட்டுக்கு ஏதாவது பிரயோஜனமா ஒண்ணு செய்யணும். ஸோ வீடு மாதிரி வச்சுக்கிட்டா போதும். உங்களால
அவட்ட சொல்லு. இல்ல அவ செய்வா. நான் ஒன்றும் ஆகாவோன்னு சொல்லலை. உங்களால் முடிஞ்சது வீடு பெருக்குங்க, வீடை தொடங்க, வீடை நீட்டாக வைங்க, அவ்வளோதான். அது வச்சாலே பாசிட்டிவிட்டியாக இருக்கும். ஸோ நம்ம நினைக்கலன்னா கூட வீடு நல்லா இருந்தாலே ஆட்டோமேட்டிக்காக எல்லாம் சூப்பராக நடக்கும். வீடு சொல்லிடும் ஒரு வீட்டாளுங்களோட லட்சணத்தை. ஸோ வீடை க்ளீனாக வைங்க, உங்களை நீங்களே க்ளீன் பண்ணிக்கலாம். இத்துடன் நிறைவு செய்திகள் முடிவடைந்தன. மீண்டும் செய்திகள் காலை 6 மணி தொடரும். தலைப்பு செய்திகள் முடிந்தது. விளையாட்டு செய்திகள் இனிமே தொடங்க போகிறது. அதற்கு முன்னால் சிறிய விளம்பர இடைவெளிக்கு பிறகு மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இத்துடன் செய்திகள் ஜகாவிஷு குட்டி ஜகாவிஷு புட்டி. அதாவது இது அபிஷியல் சேனல். ஜகாவிஷு அபிஷியல் சேனலை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு பிளாக்லயும் இன்னும் ஒரு படி மேலதான் இந்த படிக்கட்டு மாதிரி மேலதான் போயிட்டு இருக்கோம். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி வேண்டிய கண்டென்ட்டோ, நாங்கள் எப்பவுமே பாசிட்டிவிட்டியான ஒரு கண்டென்ட்டை தான் நாங்கள் ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இருக்கோம். சிலது நீங்க கண்டென்ட்டா பார்ப்பீங்க, ஆனா உண்மையிலே நாங்கள் கண்டென்ட்டா சொல்லாம தேவையான விஷயத்த நாங்கள் சொல்றோம். ஆமா, எல்லாரும் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் இன்னும் இதுக்கப்புறம் நிறைய vlog வரப்போகுது, நிறைய கண்டென்ட் வரப்போகுது, நிறைய ஒர்க் பண்ண போறோம். ஸோ இது வந்து பயங்கரமா கொண்டு போக போறோம். ஒரு நெக்ஸ்ட் ஒரு சொல்லிடலாமா விஷ்ணு? சொல்லிருங்க. வெப் சீரிஸ் ஒன்று ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கோம். ஸோ அதற்கான விஷயங்கள் இன்னையிலிருந்து இந்த வீடு எப்படி நாங்கள் க்ளீன் பண்றோமோ அப்படிதான் இன்னைக்கு ஃபுல்லா உட்காந்து பேசி எங்க மண்டையில உள்ள மூலையில கசக்கி எந்த மாதிரி கண்டென்ட் கொண்டு போகலாம், எப்படி கொண்டு போனால் மக்களுக்கு வந்து எப்படிலாம் ரீச் ஆகணும், யாருக்கெல்லாம் நாங்கள் புரிய வைக்கணும். நாங்கள் ஒன்றும் அந்த அளவுக்கு ஆள் கிடையாது. ஒரு லைஃப்பில் நடக்கக்கூடிய சின்ன விஷயங்களை வந்து எப்படிலாம் காட்டலான்ற மாதிரி நாங்கள் நெக்ஸ்ட் லெவல் கொண்டு போகிறோம். ஸோ அதாவது நானா, ஜெகா, விஷ்ணு, அப்பப்போ வருவோம். ஸ்ரீ எல்லாரையும் நீங்க எங்கன்னு கேட்டிருப்பீங்க. ஸ்ரீ பாத்தீங்கன்னா ஸ்ரீ வந்து ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு வருவாங்க. அவங்க கேமியோ கொடுப்பாங்க. கண்டிப்பா கொடுப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஒரு டீமா நாங்க ஃபார்ம் பண்ணலான்னு இருக்கோம். ஸோ அதற்கான வேலைகள் நடக்க போகுது. ஸோ இந்த வீடியோ வந்து யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்கோ கீழே கமெண்ட்டை சொல்லுங்க. நானாவை பத்தி சில விஷயங்கள் அவன் பேசியிருப்பான். ஸோ அவனுடைய விஷயங்களை யாராக்கெல்லாம் அவன் வந்து சொன்ன பாயிண்ட்ஸ்லாம் கரெக்டா என்ன ஏதுன்றதையும் அவங்க கீழே கமெண்ட் சொல்லுங்க. தப்பு நீ எல்லாம் யாரான்னு நீங்க எதனாலும் அக்செப்ட் பண்ணிப்பாங்க. ஸோ கண்டிப்பா இருக்கு, இதுக்கப்புறம் இன்னும் இருக்கு. அது ரெண்டாவது பார்ட்டா போடுவோம். நாங்க க்ளீன் பண்ணி முடிச்சிட்டு ரெண்டாவது பார்ட் பார்க்கவே இல்லை. அதுதான் நெக்ஸ்ட் பார்ட். நானா வீட்டை பார்க்கணும்னா நீங்க கொஞ்சம் நெக்ஸ்ட் வீடியோ வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. இனி இதெல்லாம் ஃபுல்லா க்ளீன் பண்ணிட்டு வீடு ஃபுல்லா நாங்க காட்டுறோம். அப்புறம் பாருங்க. தேங்க்யூ ஸோ மச். எல்லாம் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி. பாய் நானா. விஷ்ணு பாய். ஹாய். இப்போ நம்ம வீடு எப்படி இருக்கு? தம்பி இந்த ஃபேன் போடு. மறந்துடாம ஃபேன். ஐயோ காது கேட்காது. ஆஃப் பண்ணிடலாம். பரவாயில்ல, சுத்தறத பார்த்துட்டு பரவாயில்ல. இன்னைக்கு நம்ம வீட்டை பார்த்தீங்கன்னா குப்பைலாம் பறந்துச்சு. பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இன்னைக்கு க்ளீன் பண்ணிட்டோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு லைட்டாக ஒரு சாப்பாடு அப்படி உட்காந்துடலாமா? எல்லாமே க்ளீன் பண்ணியாச்சு. இப்படி லைட்டாக இல்லை காட்டிட்டுமோ? பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பெட்ரூம் எல்லாமே பர்ஃபெக்டாக ரெடி பண்ணிட்டோம். இப்போ சாப்பிட போகிறோம். ஆமாம், இது சாப்பாடு. குண்டா, இது கரண்டி. இது கரண்டி. இது பார்த்தீங்கன்னா வெண்டைக்காய் புளிக்குழம்பு. இது பார்த்தீங்கன்னா வெண்டைக்காய் சாம்பார். இது பார்த்தீங்கன்னா நானா வீட்டோடது. இது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய உருளைக்கிழங்கு பொரியல். 2 நாளுக்கு முன்னாடி நம்ம பொரியல் இன்னைக்கு காலைல பண்ணதுதான். இது பார்த்தீங்கன்னா முட்டை அவியல். முட்டை 2 தான் இருந்தது. அதனால வெங்காயத்தை போட்டு பயங்கரமா பண்ணிட்டீங்க. இல்ல அப்ப அதை சாப்பிடாதவன் புரோட்டாசின்னு சொன்னவன் இன்னைக்கு நீ சாப்பிடு. முட்டை வச்சுதானே? அப்படியா? யார் சொன்ன? கலைஞர் சொல்லிருக்காரு. கலைஞர் சொன்னா? ஆமாக்கா. கலைஞர் போட்டுருவா. சாப்பிடலாமா?